இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மெயின் ஃப்ரேம் இருந்தது. மெயின் ஃப்ரேமில் மட்டும் தான் கம்ப்யூட்டர்னாங்க. அடுத்தது பிசி வரும்போது எல்லாம் சிரித்தாங்க. அந்த பிசிஸ் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிச்சது. பிசிஸ் பேசுமா? அந்த மாதிரி நெட்வொர்க், ஸ்மால் நெட்வொர்க்ஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்து தீஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் ரீப்ளேஸ்ட் மெயின் ஃப்ரேம் ஆகி, இதே மாதிரி எஸ்எல்எம்ஸ் அடுத்தது உருவாக என்ன ஆகும்னா, எந்தெந்த ஃபீல்டு தேவையோ நீங்கள் பிளக்இன் அந்த எக்ஸ்பர்ட் மாதிரி நான் ஒரு எஸ்எல்எம் தேவையான எஸ்எல்எம்மை நீங்கள் அட்டாச் பண்ணி சின்ன சின்ன கம்பெனிஸும் ரொம்ப அருமையான டூல்ஸும் அருமையான விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அப்போ இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அது கையில் வந்துடும். அதுதான். அப்போ ஏஜென்டிக் ஏஐக்கும் எஸ்எல்எம்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஏஜென்டிக் ஏஐ ஜஸ்ட் அன் ஆட்டோமேஷன், ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான். அது அசிஸ்டன்ஸுன்றதோட முன்ன பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆள் ஒரு வேலை மட்டும் தான் செய்யும். இது வந்து இப்போ இந்த ஸ்டூடியோ எடுத்திங்கன்னா நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, பல பேர் வந்து இங்கே கேமரா, ஸோ மெனி ஆங்கிள்ஸ், ஆடியோ செக் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏஜென்டிக் ஏஐ வந்து பேச ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அந்த பதிலுக்கு வேறு ஒன்று. ஏன்னா இது குரூப் இருக்குது, நெஸ்டட் இருக்குது, இண்டிவிஜுவலாக சீக்வென்ஷியலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ ஏஜென்டிக் ஏஐ வந்து லாட் ஆஃப் இந்த நீங்கள் கால் சென்டர் இந்த மாதிரி ஜாபெல்லாம் வந்து டூல்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. அதில் வந்து இட் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ். ஆனால் என்னென்னா ஏஜென்டிக்கு பில் பண்ணவங்களே ஏஜென்டிக்கு வேலை விட்டு தூக்கியிருக்கு. அதான்